தமிழ்நாடு மருத்துவ அலுவலர் சங்கத்தினர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதனை நேரலையில் பார்ப்போம். சார்பாக அழுத்தம் கொடுப்போம். சப்போஸ் அரசு அந்த மேல்முறையீட்டை மேற்கொள்ளல அப்படின்ற பட்சத்துல சங்கத்தின் சார்பில் மேல்முறையீடு மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா அதற்கான அந்த சட்டப்பூர்வமான ஆலோசனைகள் ஏற்கனவே பெறப்பட்டுள்ளது. மீண்டும் அது குறித்து மறுபடியும் ஒரு ஆலோசனை செய்து இன்று உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பின் அந்த காப்பி நகல் கிடைத்தவுடன் மேல்முறையீடு செய்வது குறித்து கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம். ராதாகிருஷ்ணன் ஏதாவது பேசினாரா இதுக்கு முன்னாடி? சார், உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு அப்பீல் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட போராட்டத்தை கைவிட்டீங்களா? என்ன மாதிரியான தீர்வு கிடைக்கிற வரை நீங்க போராடுறீங்க? நாங்கள் ஏற்கனவே சொன்னது அதுதான். போராட்டத்தோட கோரிக்கையே 50% இடஒதுக்கீடு தான். ஸோ அந்த இடஒதுக்கீடு கிடைக்கணும். இளங்கலை மருத்துவ பட்டப்படிப்பில் நீட் தேர்வு ரத்து செய்யணும், விலக்கு கிடைக்கணும் தமிழ்நாட்டுக்கு. அதுவரையும் போராட்டத்தை, மக்களுக்கான போராட்டத்தை மக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களோடு ஒருங்கிணைத்து போராட்டத்தை தொடரும். அப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை உங்கள் போராட்டம் தொடருங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா சார்? அதாவது அவசர சட்டம் தான் தீர்வு. மத்திய அரசு பிடிவாதம் பிடிச்சிட்டு மக்களுக்காக இந்த சட்டத்தை போடாமல் இருக்காங்க. மக்களுக்கான ஒரு சட்டத்தை, இந்த ரிசர்வ் வங்கியில் கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அவசர சட்டத்தை போட்டு ஒரு இதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இந்த சுகாதாரத்துறைக்கு ஏழை மக்களுக்காக ஒரு சட்டத்தை போடுங்கன்னு தான் கேட்குறோம். அந்த மாதிரி போட்டாங்கன்னா போராட்டத்தை முதல் நாள்லேயே முடிச்சிருப்போம். இல்லை, மாநில அரசு ஒரு அவசர சட்டம் பிறப்பிக்கணும்னு கோரிக்கை வைக்கிறீங்களா சார்? ஜல்லிக்கட்டுக்கு போட்ட மாதிரியும் நீட் தேர்வுக்கு போட்ட மாதிரியும். மாநில அரசு ஏற்கனவே ஒரு 2 போட்டு அந்த 2 சட்டம் போட்டிருக்காங்க. ஒன்று இளங்கலை மருத்துவ பட்டப்படிப்பிலிருந்து விலக்கடிக்கணும், இன்னொன்று முதுநிலை மருத்துவ பட்டப்படிப்பில் இந்த ஏற்கனவே தேர்வு மாநில அரசே நடத்தணும். இங்கே இருக்கிற அந்த சேர்க்கை முறையை மாநில அரசே முடிவு பண்ணணும்னு 2 பில் கொடுத்தாங்க. அது இன்னும் குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு போயிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் மத்திய அரசில் ஒப்புதல்லே இருக்குது போல இருக்கு. அதை விரைவாக மத்திய அரசு அந்த ஒப்புதலை வழங்கி சட்ட ஆலோசனைகள் பெற்று சீக்கிரமாக அந்த பில்லை நகர்த்தி இந்த 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டிலிருந்து இளங்கலை மருத்துவ பட்டப்படிப்பிலிருந்து அளிக்கணும். அதுவரை மாநில அரசினுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பில்லு பாஸ் ஆகி குடியரசுத் தலைவர் கிட்டப்போ நீங்க பில்லு மத்திய அரசினுடைய இருக்குன்றீங்க. அப்படி இருக்கும்போது மாநில அரசினுடைய நிலைப்பாடு அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்குன்னு? அதாவது நாங்கள் போராட்டம் தொடங்கின 4வது நாளே முதல்வர் நேரில் பிரதம அமைச்சரை சந்தித்து 2 கோரிக்கைகளை வச்சார். ஒன்று விவசாயிகள் பிரச்சனை, இன்னொன்று மருத்துவர்கள் பிரச்சனை, அது இந்த நீட் தேர்வு பிரச்சனை. அது இல்லாமல் 3 முறை அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடந்தது. அது இல்லாமல் இந்த 50 விழுக்காடு ரத்து செய்யப்பட்ட உடனே மேல்முறையீட்டு மனுவிலிருந்து எல்லாமே அரசு தரப்பில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த குறிப்பாக மாநில அரசு எடுத்துகிட்டு போகிற இந்த கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு உரிய முறையில் ஒரு பதிலளிக்காமல் இருக்கிறது தான் வருத்தமாக இருக்குது. மத்திய அரசு அந்தந்த மாநிலங்களோட செயல்பாடுகளை குறுக்கி அந்தந்த மாநிலங்களோட அந்த உரிமைகளை தடுத்து கூட்டாட்சி தத்துவத்தையே ஒரு கேள்விக்குறி ஆக்கியிருக்கோங்கிறது தான் எங்களோட வருத்தம்.